ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பானிபூரி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக. அதுக்கு ஃபஸ்ட் வந்து பொட்டேட்டோவை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 to 3 விசில் விட்டுக்கோங்க உப்பு போட்டு. அடுத்து பீல் ஆஃப் பண்ணிட்டு பொட்டேட்டோவோட ஒரு பவுல் மாற்றிட்டு ஆனியன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட கொத்தமல்லி அண்ட் தென் க்ரீன் சில்லி எல்லாமே கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி ரொம்ப காரமாக இருக்குது, கிட்ஸ் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. வெறும் ஆனியன் அண்ட் தென் கொத்தமல்லி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மசாலாவுக்கு சாட் மசாலா, சில்லி பவுடர், உப்பு, மிளகுத்தூள் 4 வந்து ஆட் பண்ணணும். அது உங்கள் காரத்துக்கு ஏற்றளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நிறைய கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வெளியில் வாங்குறது நீங்கள் வந்து ஹெல்தி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டிலேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வெறும் சில்லி பவுடர், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பானி தண்ணி வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொத்தமல்லி ஒரு கையளவு, புதினா ஒரு கையளவு, அதுக்கப்புறம் உள்ள க்ரீன் சில்லி கம்மியாக போடுங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கனாலும் ரொம்ப காரமாக இருக்கும். வந்து 1 or 2 மட்டும் ஆட் பண்ணேன், அதுவே ரொம்ப காரமாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி, இதெல்லாமே பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணோம்னா நமக்கு வந்து பானி தண்ணி ரெடி. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீரக பவுடர் வந்து ஆட் பண்ணணும். ஜீரக பவுடர் அண்ட் தென் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணணும். ஜீரக பவுடர் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா வந்து அரைக்கும் போதே வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக வித்தியாசம் எனக்கு வரல. புளித்தண்ணி நல்லா ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், பானி வாட்டர் ரெடி. நெக்ஸ்ட் வந்து பானிபூரியை வந்து பொரித்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அவ்வளோதான், பானிபூரியை பொரிச்சிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிடும், கம்மியாக இருந்தாலும் பொரிஞ்சு வராது. எனக்கே 2 minutes ஆச்சு அது வந்து கரெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. கரெக்டாக பொரித்து அளவான ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துகிட்டு புளி பேஸ்ட் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். திக்கான புளி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு அதில் வெள்ளத்தூள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் காய்ச்சி எடுத்திங்கன்னா ஒரு க்ரீம் பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதுதான் வந்து புளி பேஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பானி தண்ணி வச்சு பானிபூரி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான ரெசிபி, மஸ்ட் ட்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பை பை ஃபேமிலிஸ்.